வணக்கம். கிட்டத்தட்ட 70 வயசாகிற இந்த சமயத்தில் வாழ்க்கையில் இருக்கிற வேரியஸ் ஸ்டேஜஸை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஏன்னா இப்போ எல்லார் வாயிலும் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த பருவத்தில் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத ஜாஸ்தி உணர்கிறோம், யார் அதை ரொம்ப தாக்குறது அப்படின்னு எனக்குள்ளேயே அலசி பார்த்தேன். அதை உங்களோடையும் நான் பகிர்ந்துக்கிறேன். குழந்தையாக இருக்கச்சே ரொம்ப ஜாலியாக இருக்குது. குழந்தைக்கு ஒன்றும் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. ஏன்னா அம்மா எல்லாம் பார்த்துக்கிறா, பால் கொடுக்குறா, விளையாடுறா, இல்லாட்டா யாராவது கேர்டேக்கர், இல்லாட்டா யார் தாத்தா பாட்டி விளையாடின்னு அது குழந்தை ஜாலியாக தான் இருக்குது. அப்புறம் ஸ்கூல் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5 வரைக்கும்லாம் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஹோம்ஒர்க் அதெல்லாம் கிடையாது. 9th 10th வரைச்சே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகிடுது. ஏன்னா 9th 10th போர்ஷன்லாம் இப்போ ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ 10th போர்டு எக்ஸாம் ஒரு அம்மா அப்பாவுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. வீட்டில் டிவி பார்க்குறத கூட நிறைய அம்மா அப்பாக்கெல்லாம் நிறுத்திடுறாங்க. அப்புறம் அந்த குழந்தைகள் டியூஷனுக்கு போகிறது, அப்புறம் அதே மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், நிறையா டென்னிஸ் இருக்குது, அப்புறம் எதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறது, பாட்டு, டான்ஸு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எங்களோட இதிலலாம் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. படிப்பு அவ்வளோதான் இருக்கும். போனால் மேக்ஸிமம் ஹிந்தி கிளாஸும் டைப்ரைட்டிங் கிளாஸ் தான் போவோம். இப்போ நிறையா குழந்தைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நல்ல குழந்தைகள் ட்ரைன் பண்ணுறது ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா அம்மா அப்பா குழந்தைகள் எதுவும் கோச்சிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை அல்லது மேக்ஸிமம் 2 குழந்தை தான் இருக்குது. அதனால் அவங்க கேட்குறதெல்லாம் உடனே கிடச்சிடுறது. எதுவும் கஷ்டப்படுறதே கிடையாது. அதாவது எதுக்கும் வெயிட் பண்ணி வாங்கணுங்கிறதே கிடையாது. கேட்குறதுக்கு முன்னால் சாமான் கிடைக்கிறது. அதாவது நான் ஒரு இதை அப்பர் மிடில் கிளாஸை பற்றி நான் பேசுகிறேன். அது ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறவங்க வீட்லேயும் அந்த குழந்தைகளுக்கு தேவைகள் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, கேட்ட உடனே கிடச்சிடுறது. இது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அந்த படிக்கணும், நல்லா நம்ம மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இருக்குது. அது இப்போ நீட் எக்ஸாமுக்கெலாம், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெலாம் படிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் அடுத்தது நான் பார்த்தேன், அடுத்த ஏஜ் குரூப் பார்த்தேன்னா இந்த கல்யாணம் ஆகி, அதாவது புதுசாக கல்யாணம் ஆகி இருக்கிறது, அது அவ்வளோவா ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது. ஏன்னா இப்போ வேலைக்கு போகிறாங்க. இப்போ மாமனார் மாமியாரெலாம் ரொம்ப ஜாலியாக அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிற நிலைமையெல்லாம் பழைய காலம் மாதிரிலாம் இல்லை. ஸோ அவங்க அந்த யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த 40 to 50 ஏஜ் குரூப் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு தான் நிறையா ஸ்ட்ரெஸ் வருது. நான் என்னுடைய மனசுக்கு படுறது. ஏன்னா அவங்களுக்கு இந்த 40 to 50 இயர்ஸில் அவங்க கரியரில் பீக்கில் இருக்காங்க. அங்கேயும் நிறையா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஒரு ஹையர் இந்த லேடரில் ஒரு ஹையர் இதுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ அதில் நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குது. வீட்டில் பார்த்தா இந்த குழந்தைகள், அவங்களோட குழந்தைகள் அப்போ தான் 10th 12th வந்துட்டுருக்கும். ஸோ அவங்களுடைய அந்த அடோலசன்ட் ஏஜில் இருக்கிற அந்த இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க டீல் பண்ணணும். ப்ளஸ் படிப்புக்கு அரேஞ்ச் பண்ணணும், அப்புறம் டியூஷனுக்கு அரேஞ்ச் பண்ணணும், அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கூட்டின்னு அதெல்லாம் பண்ணணும். இப்போ இருக்கிற குழந்தைகளோட அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியாக அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா எது சொன்னாலும் அந்த குழந்தைகளுக்கு கோவம் வந்துடுறது. ஸ்கூலில் டீச்சருமே இப்போ எதுவுமே சொல்கிறது கிடையாது. ஏன்னா எல்லோரும் பயப்படுறாங்க. இந்த குழந்தைகளுக்கு அந்த ஷாக் எடுத்துக்கிற இது இல்லை. எங்களுடைய டைம்லலாம் தடாபுடான் வீட்டில் வளர்ந்ததால் நாங்கள் எல்லா எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்லேயும் நிறையா ஷாக் எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் நிறையா தைரியம் இருந்தது. இப்போ அந்த குழந்தைகள் பொத்தி வளர்க்குறதால கொஞ்சம் ஏதாவது ஹார்ஷாக சொன்னால் கூட அவங்களுக்கு கோவம் அதை எடுத்துக்க முடியல. அதனால் அந்த குழந்தைகளை அப்படி கண்ணாடி பாத்திர மாதிரி வச்சு அவங்க பேரண்ட்ஸ் அதுவும் அந்த 40 to 50 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் ஜாஸ்தி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா தாத்தா பாட்டியோட ரோல் இப்போ மினிமம். ஏன்னா எல்லோரும் தாத்தா பாட்டியோடு கூட இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்கவுங்கள வேலை எங்கே இருக்கோ அங்கே இருக்காங்க. அல்லது அந்த மாதிரி இருந்தால் கூட இப்போ சீனியர் லிவிங் நிறையா இருக்குது இல்லையா. அதனால் அவங்க ஒரு 60 வயசுக்கு மேலே இருந்தவங்க நம்ம இவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்ம இவ்வளோ நாள் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பட்டாச்சு, நம்ம இனிமேல் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா போய் சீனியர் லிவிங்கில் செட்டில் ஆகிடுறாங்க முக்கால்வாசி பேர். அதனால் அவங்களுக்கு கூட அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லை. இப்போது அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஓகே, தட் இஸ் தேர். இந்த 40 to 50 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தன்னோடைய கெரியர், அதில் இருக்கிற சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும். தன்னோட குழந்தைகள் இந்த 10th 12th இருக்கிற குழந்தைகள் நல்லா படித்து அவங்கள ஏதாவது காலேஜ் அட்மிஷன் கிடச்சி அவங்கள ஒரு மாதிரி செட்டில் பண்ணணும். அவங்களுடைய மென்டல் இஷ்யூஸையும் இவங்க பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அவங்கள ஜாஸ்தி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க டிப்ரெஷனுக்கு போகக்கூடாது. ஜாஸ்தி படிக்கிறதாலையோ அல்லது மார்க் கம்மியாகிறதாலையோ அது பியர் ப்ரெஷர் அது இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ யூஎஸில் நான் பார்க்குறேன், ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியன் கேர்ள்ஸும் ஒரு ஸ்டைல் என்னென்னா நேர் வகுடு எடுத்து தலையை அப்படியே ஃபுல்லாக பிரித்து போட்டுன்னு தான் இருக்குது. எல்லா கேர்ள்ஸும் அப்படியே இருந்தது. நான் கேட்டேன் என்னோடய பேத்திகளெல்லாம், ஏன் இந்த மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி தலையை ஃபுல்லாக பிரித்து போட்டுன்னு போகிறேன், செடுக்காயி நிறையா ஹேர் கொட்டாதா அப்படின்னு. இல்லை பாட்டி, இப்போ இப்படி தான் எல்லாருமே அதே மாதிரி தான் எனக்கு இதில் ஸ்கூலில் பார்த்தேன்னா எல்லோரும் அந்த மாதிரி தான் போட்டுக்கணும், நம்ம ஒன்றி பின்னின்னு போனால் நம்மளை வினோதமாக பார்க்குறா, அதனால் நாங்களும் அதே மாதிரி நேர் வகுடு எடுத்து அதே மாதிரி தலையை பிரிச்சுன்னு போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வந்தது. ஏன்னா அவ்வளோ தூரம் பியர் ப்ரெஷர் இருக்குது இப்போ குழந்தைகளுக்கு பாவம்.
அவங்களுக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் மற்றவங்க கேலி பண்ணுவாங்க, நம்மளை வந்து ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு இருக்கும்போது அந்த குழந்தைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த 40 to 50 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட கெரியர் பார்க்க வேண்டியிருக்கு. 3வது அவங்களுடைய மாமனார் மாமியார், அதை தவிர அம்மா அப்பா அவங்களாமும் வந்து கொஞ்சம் 65 அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க, 70 அந்த மாதிரி. இப்போ அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் பார்க்கணும், அவங்களோட மனநலம் பார்க்கணும். நிறைய பேர் வந்து தனியாக இருந்தோன்னாலும் நம்மளோட குழந்தைகள்லாம் கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுடைய அந்த மனநலத்தை பார்க்கணும். அவங்க எங்கேயாவது சீனியர் லிவிங்கில் இருந்தாலும் அவங்கள அட்லீஸ்ட் மாதம் ஒரு தடவை போய் பார்த்து எப்படி இருக்காங்க என்னென்னு பார்க்கணும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் இவங்க எங்கேயாவது ஓடி தான் போயாகணும். யூஎஸில் இருந்தாலும் சரி, கனடாவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவுக்கு எதாவது உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க, சீரியஸாக இருக்குது அப்படின்னு, அல்லது வேறு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைகள் ஓடி வருது அங்கேருந்து. அது அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லையா? ஸோ நான் அதான் யோசித்தேன், இந்த எல்லா ஏஜில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை விட இந்த 40 to 50 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்ம பேப்பரில் பார்க்குறோம், நிறையா 40+ போத் மென் அண்ட் as well as வந்து விமன், அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் நிறையா வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கெல்லாம் நம்மளால் என்ன வந்து சஜஷன் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். நான் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை, என்னுடைய குழந்தைகளை நான் மனசில் வச்சுட்டு இந்த டாக் நான் பேசுகிறேன். யோகா பண்ணணும் மெயினாக, அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour. எல்லா எக்ஸசைஸும் பண்ணாட்டாலும் சூரிய நமஸ்காரம் அவசியம் பண்ணணும். அது எல்லா பார்ட்டுக்கும் உடம்புல நல்ல எக்ஸசைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பிராணாயாமம் அது பண்ணினா லங்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காகும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறதுக்கும் அவங்களுக்கு மன வலிமை, உடல் வலிமை அது 2 வரும். 3வது கபால்பாதி. அந்த கபால்பாதி ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணும்போது, எக்ஸேல் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த வந்து நெகட்டிவ் இதெல்லாமே வந்து போய்டுறது வெளியில். அதுவும் நம்ம வந்து என்ன சொல்லணும், அந்த மாதிரி சொல்லிகிட்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் என்னுடைய யோகா மாஸ்டர். ஐ எம் ஹாப்பி அண்ட் ஹெல்தி, ஐ எம் ஆனந்த ஸ்வரூபா, என்னுடைய டிசீசஸ், என்னுடைய கவலைகள் எல்லாமே போகிறது அப்படின்னு சொல்லிகிட்டே ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி கபால்பாதி ஒரு நாளைக்கு 300 தடவையாவது பண்ணணும். இது 3 சேர்த்து பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour தான் ஆகும். கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கணும். எனக்கு தெரியும் அவங்களுக்கு நிறைய வேலை, பிஸியாக இருக்காங்கன்னு. 2வது ஃபேமிலியோடு உட்காந்து எதாவது கேம்ஸ் விளையாடணும். கேரம் போர்டோ, தாயக்கட்டை கூட விளையாடலாம், பல்லாங்குழி விளையாடலாம், அல்லது எல்லாருமா சேர்ந்து உட்காந்து ஏதாவது ஒரு இந்த டிவி ஷோ பார்க்கலாம். இப்போ நிறையா குக்கரி ஷோஸ் வருது, நிறைய ஃபன்னி ஷோஸ்லாம் வருது. அந்த மாதிரி நல்ல ஷோஸை, டிவி ஷோஸை வந்து ஃபேமிலியோ, தன்னோட குழந்தைகள், ஹஸ்பண்ட் எல்லாருமே உட்காந்து ஜாலியாக பார்த்து ஒரு 1/2 hour டெய்லி என்ஜாய் பண்ணலாம். 3வது அவங்களுக்கு பிடிச்ச எந்த ஹாபியோ, லைக் அவங்களுக்கு பிடிச்ச வந்து ஸ்விம்மிங், அல்லது ஏதாவது ஒரு இப்போ பியானோ கற்றுக்கிறதோ, வயலின் கற்றுக்கிறதோ, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கிறதோ, பாட்டோ, டான்ஸோ, ஏதாவது ஒரு ஹாபியை அவங்க திரும்பி பர்சியூ பண்ணலாம். அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனையும் ரொம்ப ஹாப்பினஸையும் தெரியும். அதை தவிர குழந்தைகளில் வந்து இப்போது யாரும் வேலை செய்ய விடுறதே கிடையாது. அவங்க படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, பாய்ஸ் ஆகட்டும், கேர்ள்ஸ் ஆகட்டும், ஐ எம் நாட் சேயிங் ஒன்லி அபவுட் த கேர்ள்ஸ், எல்லாரையும் வீட்டு வேலையில் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணணும். அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஜாபை கொடுத்து, நீ இது ஒன்றோடது, இந்த சாப்பிட்ட அப்புறம் டேபிள்லலாம் நீ தான் வந்து க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன மீதி இருக்கோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து லோட் பண்ணணும், பாத்திரம்லாம் தேய்ச்சிருந்தால் எடுத்து வைக்கணும். இப்படி சின்ன வேலைகளை கொடுக்கணும். நாங்கள்லாம் சின்னவங்களாக இருந்தப்போ நிறையாவே வேலை கொடுப்பாங்க. அம்மியில் அரைக்கிறது, கல்லூரியில் ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனோம். அவங்களோட துணி அவங்க தான் துவைச்சி கொடுத்துட்டு போவோம் நாங்கள்லாம். இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாருமே நல்லா சௌகரியமாக இருக்காங்க. அதனால் எல்லாத்துலேயும் வந்து மிஷினில் போட்டு பண்ணிடுறோம், அல்லது எல்லாத்துக்கும் நிறைய ஆள் வச்சுருக்கோம். என்ன இருந்தாலும் தனக்கு வேலை செய்ய தெரிஞ்சால் தான் பிற்காலத்தில் அவங்க வேறு ஆளை வச்சு கூட வேலை வாங்கிறதுக்கும் அவங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் அவங்க குழந்தை வந்த உடனே ஸ்கூல்லேருந்து சாப்பிட்றது உடனே அந்த அவங்களுக்கு இப்போ வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக வந்து ரூம்ஸ் இருக்குது, அதில் போய் கதவை சாத்தின்னு விடுறாங்க. அவங்க அப்புறம் எத்தனை மணிக்கு சாப்பிடும்போது தான், திரும்பி ராத்திரி டின்னர் சாப்பிடும்போது தான் அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. வீட்டில் என்ன நடக்கிறது, எப்படி சமையல் நடக்கிறது, எல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அவங்களும் வீட்டு வேலைகளை இன்வால்வ் பண்ணி அவங்களையும் செய்ய வைக்கணும். அது மாதிரி துணியை காய போடுறது, அதெல்லாம் அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க வாஷிங் மிஷினில் போட்டு மடித்து வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுத்து அந்த குழந்தைகளை ஹார்ஷாக சொல்லாமல் அன்பாக சொல்லி நம்மளோட வழிக்கு கொண்டு வந்து அவங்களுக்கும் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு பின்னால் தன்னுடைய வாழ்க்கையை இண்டிபெண்ட்டாக ஹேண்டில் பண்ண தெரியும். இப்போ ஒன்றுமே தெரியாமல் திடீர்னு ஒரு இடத்துல எங்கேயோ ஹாஸ்டலில் போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி நான் யோசித்து பார்த்தேன். இந்த மாதிரி அந்த அடோலசன்ட் ஏஜில் இருக்கிற குழந்தைங்களையும் நல்லா ஹேண்டில் பண்ணணும். இந்த 40 to 50 இயர்ஸில் இருங்க தங்களுடைய மனநலம், உடல்நலம் 2த்தையும் நல்லா பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி சீனியர் லிவிங் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கோம். நம்ம
ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை பற்றி எப்போவும் கவலைப்பட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் ஓரளவு பணம் இருக்குது. அவங்கவுங்க சீனியர் லிவிங்கில் தங்குறதுக்கோ அல்லது ஆள் வச்சு எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிறதுக்கோ அல்லது வெளியில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கோ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வசதி இருக்குது. மனசை மாத்திரம் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். மனசை எப்போவுமே டிப்ரெஷனுக்கு போக விடவே கூடாது. சீனியர்ஸ் இப்போ நான் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்லேயே பார்க்குறேன், நிறையா சீனியர்ஸ் என் குழந்தைகள்லாம் என்னோட இல்லை, எங்கேயோ வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு கவலைப்பட்டு அதுலேயே அவங்க சரியாக சாப்பிடாமல் ஒரு மாதிரி அடிக்கடி கவுன்சிலிங் போகிற அளவுக்கு இருக்காங்க. அந்த நிலைமைக்கு நம்ம என்றைக்குமே போகக்கூடாது. நம்ம மனசை நம்ம தான் உற்சாகமாக வச்சுக்கணும். நம்மளுக்கு பிடிச்ச காரியங்களை நம்ம பண்ணணும். நம்மளுக்கு ஒத்த வயசில் இருக்கிற தோழிகளோடு பழகி நம்மளுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம கற்றுக்கணும். இப்போ ஆன்லைனில் நிறையா கிளாஸஸ் நடக்கிறது. பகவத்கீதா நடக்கிறது, நாராயணியம் நடக்கிறது, அதை தவிர சிவானந்த லஹரி, சௌந்தர லஹரி, எவ்வளோ பாகவதம், அதெல்லாம் நம்மளால் முடியுமோ அதை நம்ம கற்றுக்கலாம். கற்றுட்டு மனசையும் உடம்பையும் சீனியர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும். இது என்னுடைய ஒரு சின்ன தாழ்மையான இந்த சஜஷன்ஸ் தான். நான் ஒன்றும் ஒரு பெரிய அறிவுரை சொல்கிறதுக்கோ நான் பெரிய எக்ஸ்பர்ட்டுங்கிற நிலைமையெல்லாம் பேசலை. என்னுடைய டாக்கை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன்.